தொட்டி ஒரு காரியத்தை பார்த்தேன். கலப்பையில் கையை வச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா, அந்த மாடை மாத்திரம் தான் நோக்கி பார்க்குறாரு. சரிங்களா? அந்த மாடை மாத்திரம் தான் அவர் என்ன செய்கிறாரு, நோக்கி பார்க்குறாரு. யாரையும் அவர் பார்க்குறது அல்ல. பின்னால் மண்ணா இல்லை களை இருக்கா இல்லை பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பது அல்ல. ஆனால் அவர் கலப்பையில் கை வச்சு கரெக்டாக அவருடைய வேலைகளை சரிவர நம்ம செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சோத்திரம், நம்மளும் கலப்பையில் கை வைத்தவங்க திரும்பி பார்க்குறோம். மற்ற ஊழியக்காரவங்க என்ன செய்கிறாங்க, மற்ற சபை என்ன செய்யுது, மற்ற ஆத்து மக்கள் என்ன செய்யுது, மற்ற ஊழியங்கள் என்ன செய்யுது, இதே தான் நமக்கு வேலை. இது என்னென்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ திரும்பி பார்க்குற, நீ திரும்பி பார்க்குறீங்க, ரொம்ப திரும்பி பார்க்காதீங்க. நீங்கள் திரும்பி பார்க்காம என்ன செய்யுங்க, உங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்தி பாருங்களேன். உங்களை தேவன் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். இப்போ இருக்கிறத காட்டிலும் உங்களை தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னா நீங்கள் என்ன செய்யணும், கலப்பையில் கை வச்சுட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. யாரையும் பார்க்காதீங்க, தயவுசெய்து பார்க்காதீங்க. எந்த ஊழியக்காரங்க என்னமா செஞ்சுட்டு போகிறாங்க பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்களே, அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே சோத்திரம். அப்போ இந்த கால பொழுதில் உங்கள் ஆசீர்வாதத்துக்கென்று சோத்திரம், கலப்பையில் கை வைத்த மனிதன் திரும்பி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு காரியம். இப்போ பாருங்கள், அந்த மாட்டு கழுத்தில் பாருங்கள், 2 மாட்டுக்கும் 2 கட்டையை போட்டு கட்டி இடையில கலப்பையை வச்சுருக்காரு. இப்போ மாடு திரும்பி பார்க்க முடியுமா? பார்க்குமா? பார்க்காது. ஐயா எந்த ரூட்டில் ஓட்டுறாரோ, எப்படி அனுப்புகிறாரோ அதான் அந்த மாடு என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ அதே போல் தான் அந்த கலப்பையில் பார்த்தீங்களா, 2 கழுத்துலையும் கட்டி, அதுதான் கலப்பை. அந்த கலப்பையை கட்டினா அந்த மாடு என்ன செய்ய முடியாது, திரும்பி பார்க்க முடியாது, பின்னோக்கி பார்க்க முடியாது. அது பார்க்குறதெல்லாம் முன்னோக்கி மட்டும்தான் பார்க்க வேண்டும். இன்றைக்கி நம்மளுடைய கரங்களில் நம்மளுடைய தலை மேலே ஒரு அபிஷேகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து தேவன் உங்களை வைத்திருக்கிறான்னா, பின்னோக்கி பார்ப்பதுக்கு அல்ல, நீங்கள் முன்னோக்கி பார்க்க வேண்டும்னு தான் தேவனாகிய கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார் இல்லையா? சோத்திரம். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் அவர் கலப்பையில் என்ன செய்வார், திட்டா இருக்குது பாருங்கள். கலப்பையில் என்ன செய்வார், போட்டு தோட்டத்தை மட்டம் பண்ணி புலவு விழுந்து அதை மட்டம் பண்ணி அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கிற இடம் அப்படி தான் விழுந்து கொள்ள வேண்டும். அழகாக ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்து தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபிப்போம். சோத்திரம் தான் அவங்க ஆசீர்வாதமாக இருக்க நம்ம ஜெபித்து கொள்வோம். அவங்களுடைய விவசாயம் ஆசீர்வாதமாக இருக்க நம்ம ஜெபித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.